இன்னைக்கு இந்த செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹோம் லோன், ஹவுசிங் லோன் இது சம்பந்தமா நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. இப்பதான் 3 மாசம் முடிஞ்சதுங்க. இப்ப 4வது மாசத்துக்குலாம் வீடு ஜப்தி கேட்கறாங்க, டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அப்படிதான் நடக்குது. திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா 15 நாள்ல வீட்டை காலி பண்ண ஆர்டர் வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோனு ரொம்ப ரொம்ப சீரியஸா, அதுவும் முக்காவாசி இந்த நிறைய பேங்குகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஹவுசிங் லோன் கொடுக்க எண்ணமே இல்லை. பணத்தை புடுங்கணும், இடத்த புடுங்கணும்ன்ற எண்ணத்தோட நிறைய பேர் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நேரம் கேள்வி கேட்க முடியல. 3 மாசம் கழிச்சு என்பி ஆயிடுது. ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க, 3 மாசம் நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆயிடுது. இப்போ என்ன ஆச்சுனாக்கா 13/2 நோட்டீஸ் விட்டுறான். 13/2 நோட்டீஸ் ஒரு 60 நாள் என்ன பண்றாங்கன்னா 13/4 கொஸ்டின் நோட்டீஸ் விட்டுறாங்க. கொஸ்டின் நோட்டீஸ் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சைட்டாவே அவங்க சிஜிஎம் போயிடுறாங்க. இப்போ சீஃப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அப்போ சிஜிஎம் போட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, சர்பாசி செக்ஷன் 14ல ஃபைல் பண்ண உடனே 2 இயரிங்ல அவர் ஆர்டர் கொடுத்துறாரு வீட்டை காலி பண்ண சொல்லி, எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்போ டைம் எல்லாம் சுத்தமாவே கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா, ஹவுசிங் லோன்னு சொல்லிட்டு போய் நின்னாலே என்ன சொல்றாங்கன்னா 14 ஆஃப் சர்வீஸ் ஆக்ட்ல பேங்க் பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே ஒரே வாய்தால பேங்க்காரங்களை கூப்பிடுறாங்க. பாருங்க பெட்டிஷன் கொண்டு எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி அப்பயே கொடுத்துட்றாங்க. அடுத்தடுத்த இதுல அட்வொகேட் கமிஷனர் வச்சிருக்காங்க. அப்புறமா லோக்கல் போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு உடனே அவங்கள காலி பண்ண ஆர்டர் போட்டுறாங்க. இப்போ லோக்கல் போலீஸும் சொல்லிட்டு போறாங்க, வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காலி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம வலுக்கட்டாயமா வெளியேற்றப்படுறாங்க. இது உண்மையை சொல்ல முடியாது. ஆக்சுவலா அவங்க லோன் வாங்கியிருக்காங்க, அது மறுக்க முடியாத உண்மை. என்பி ஆயிடுச்சு. அதே போல ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பிரகாரம் 13/2 13/4 கொஸ்டின் நோட்டீஸ் எடுத்துடுறாங்க. அதே போல அவங்க சர்பாசி ஃபைல் பண்ணும்போது ஆக்ஷன் நோட்டீஸ் விட்டுறாங்க, ஆன்லைன்ல விளம்பரம் கொடுத்துறாங்க, சேலும் பண்ணிடுறாங்க. ஸோ ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாம சில பேர் கிட்ட சொல்றாங்க, சார் நான் 1 வருஷமா கட்டல 2 வருஷமா கட்டல. பெருமையான விஷயம் கிடையாது. 1 வருஷம் இப்போ மறந்துட வேண்டியதுதான் நீங்களே. அதுக்கப்புறம் எங்க டிஆர்டி போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க சிஜிஎம்ல ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் வீட்டை எவிக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் டிஆர்டி போறேன். டிஆர்டி போனா என்ன, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லாபம். ஆமா, சும்மா ஆர்டர் போட்டுற போறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு 12,000 ரூபாய் நீங்க இது காட்டணும், ஸ்டாம்ப் டியூட்டி காட்டணும். 10 லட்ச ரூபாய் 12,000 ரூபாய் நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி காட்டினாதான் நம்பரே ஆகும். அது இல்லாம 20% பணத்தை கொண்டு போய் கட்டாதான் உங்களுக்கு இந்த ஃபர்தர் ஆர்டர் போடுவாங்க. அதுக்கு பேசாம அட்வொகேட்டை வச்சு நீங்க டாக்கிள் பண்ணி பேங்கோட நெகோசியேட் பண்ணி டைம் வாங்கி நீங்க கட்டிட்டு போகலாமே. டிஆர்டி போறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேருக்கு எவிக்ஷன் ஆர்டர், அது மட்டும் இல்லாம உங்களை எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் கிடையாது, வக்காலத்தும் கிடையாது. இது எப்படி புரிய வைக்கிறதுனா, ஹவுசிங் லோன் உங்களுக்கு கோர்ட்ல காலி பண்ண சொல்லி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். 14 ஆஃப் சர்பாசி ஆக்ட்ல இந்த சிஜிஎம் கோர்ட்ல செங்கல்பட்டு கோர்ட்ல போட்டிருக்காங்க. யார் கடன் வாங்கல கூப்பிட்டு கேட்கறதுலாம் கிடையாது. அவங்க ஃபைல் வக்காலத்து கூட கிடையாது. நம்ம ஏன் நம்மள எதுக்கோ ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, அட்வொகேட் ரெப்ரசன்டேஷன் தேவை கிடையாது. அவங்களாம் ஆர்டர் போட்டுறாங்க, அவங்களாம் ஆர்டர் போட்டு அவங்களாம் காலி பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஹவுசிங் லோன், ஹோம் லோன் வாங்கினவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் 1 வருஷம் கட்டல, 6 மாசம் கட்டல, 3 மாசம் கட்டல அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒரு நோட்டீஸ் விட்டு நீங்க பேங்க்கை லீகலா வர வைக்கணும். சில பேங்க் ஆர்பிட்ரேஷன்லாம் போவாங்க, அதெல்லாம் உங்க வட்டி ஏத்துறதுக்கு மேல நோட்டீஸ் போட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் ஏற்றிட்டு எப்படியும் உங்களை மூட்ட முடியாத அளவு கொண்டு வந்துடுவாங்க. ஹவுசிங் லோனுக்குலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி நேரத்தில் பாருங்க, நிறைய பேர் கடைசி நேரத்தில் நிற்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ பாருங்க, ஹவுசிங் லோன் கடைசி எவிக்ஷன் ஆர்டர் இருக்குது. இந்த டைம்ல கோர்ட்ல என்ன பண்ண முடியும், வக்காலத்தும் போட முடியாது, ஒன்றும் பண்ண ஆர்டர் காப்பி வாங்கி டிஆர்டி தான் போக முடியும். இதுக்கு தேவையில்லாத பீஸ் அட்வொகேட் பீஸா இருக்கிறத விட 3 மாசத்துக்கு எப்பவுமே என்பி ஆகாம ஹவுசிங் லோனை பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல வரேன். நன்றி.